Hi friends, welcome to Tamil King channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா யோனோஎஸ்பி அப்ளிகேஷன் மூலம் அதர் பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு எப்படி நம்ம பணம் அனுப்புறது. சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்ப உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம Tamil King channel subscribe பண்ணாதவங்க அப்படியே கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம இப்போ யோனோஎஸ்பி அப்ளிகேஷன் மூலம் நம்ம அதர் பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு எப்படி பணம் அனுப்புறது அப்படி சொல்லிட்டு தெளிவா லைவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First உங்க மொபைல்ல இருக்கிற யோனோ அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா அலோ கேக்கும். அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேல உங்களுக்கு லாகின் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களோட எம்பின் நீங்க அதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட எம்பின் நான் அதுல என்ட்ரி பண்றேன் பாருங்க. எம்பின் என்ட்ரி பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஒன்று டிஸ்ப்ளேல ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோனோ பே அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாட்டு நீங்கள் அமௌண்ட் பணம் வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பிக்கலாம். குயிக் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலே பே ஏ நியூ பெனிஃபிஷரி அப்படி சொல்லி ஒரு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யோனோஎஸ்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அதர் பேங்க் அப்படி சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் பேங்க்கு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிங்கன்னா அதர் பேங்க் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்காக பண்ணுறதுல அதர் பேங்க் அக்கௌண்ட்டை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் அக்கௌண்ட் நம்பர் ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் மேக்ஸிமம் லிமிட் நிக்கி நேம் அப்படி சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நேமில் பார்த்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பரில் அதே அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 lakh நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு நிக்கி நேம் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் அந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் அதர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்காக பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 100 rupees நான் அதில் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் என்ட்ரி பண்ணுமோ ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு செலக்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பே அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு பேங்க்லேருந்து ஒரு 1 time ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு என்டர் ஓடிபி அப்படி சொல்லி கொடுத்துற பாக்ஸில் ஓடிபி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரி பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்பிளேல ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யோனோஎஸ்பி அப்ளிகேஷன் மூலம் அதர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வைத்து நீங்கள் பணம் அனுப்புவது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களோட விட பேர் தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம்லாம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.